மட்டும்தான். நீங்க ஒரு வாரத்துக்கு 100 ரூபாய் தர்றீங்க, ஒரு ராத்திரிக்கு 100 ரூபாய் கிடைக்குதுல, அதுக்கு தங்க போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த பேய் ஆடுறதுல பாதி பேர் என்ன, நம்மளை பிடிக்கிறதுக்காக செட்டப் செய்யப்பட்டவர்கள், பாதி பேர் அதை பார்த்துட்டு ஏமாந்து போய் நிக்கக்கூடியவர்கள். அதெல்லாம் இந்த பேய் பிசாசுங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது, பைத்தியம் இருக்குங்கிறது விளங்கனே. இதை வெள்ளி மேடையில சொன்னார்களா? இதை சொல்லல. அப்ப ஊரை சுத்தி எவ்வளவுக்கு அவ்வளவு வேண்டியதில்லை. முஸ்லிம் என்ற பெயரை தாங்கி கொண்டு பள்ளிவாசலுக்கு வராம சீட்டாட்டத்திலையும் கிளப்புலையும் தண்ணி அடித்துக் கொண்டும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கணிசமாக இந்த ஊர்ல இருக்காங்களா இல்லையா? டோட்டல் சமுதாயத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? அதை பத்தி அஜித்குமார் பேசுறாங்களா? பள்ளிவாசல் நிர்வகிக்கிற தகுதிகள் நல்லா சொல்றானே, அந்த தகுதி இல்லாதவர்கள் பல ஊர்கள்ல பள்ளிவாசல் நிர்வாகிகளை வர்றாங்களே, அந்த தகுதி இருக்கணும், தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுக்காதீங்க என்று மக்களுக்கு சொன்னாரா? அதெல்லாம் சொல்ல மாட்டார். என்ன சொல்வார் தெரியுமா? மெம்பர்ல போய் ஏறினா ஒரே அவுளியா புராணம் தான். என்ன அவுளியா போய் சொன்னாங்களா இல்லையா? கண்ணாடியை விட்டு எரிஞ்சது, வெத்திலையை துப்பி பிள்ளையை கொடுத்தது, கேள்விப்பட்டிருக்கிற வெத்திலையை துப்பி நாங்களும் சும்மா போய் கேட்டு வந்த கதைகளாம். அப்ப இதை சொல்றீங்களப்பா, இதுதான் மார்க்கம், இதுதான் பயானா? குர்ஆன்ல உள்ள செய்திகளை சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை சொல்லுங்க. அப்துல் காதர் ஜிலானி இருக்காரு, எப்படி விட்டது தெரியுமா? ஒரு ரமலான் மாதத்திலே மக்களுக்கு ரமலானா இல்லையா என்று சந்தேகம் வந்து விட்டது. அஜித் ஒரு பயான் தான் இதெல்லாம், வெள்ளி மேடை இதெல்லாம். இது பெருநாளா ரமலானான்னு சந்தேகம் வந்துருச்சான். சந்தேகம் வந்த உடனே என்ன பண்றாங்களா? சரி காலையில் பார்ப்போம், ஊர் மக்கள் முடிவு பண்றாங்களாம். அப்துல் காதர் அப்பதான் கை குழந்தையா இருக்கிறான். இவர் தாயிட்ட பால் குடிச்சாருன்னு சொன்னா ரமலான் முடிவு பண்ணிக்கிறோம். பால் குடிக்க மறுத்தாரு ரமலான் பால் குடிச்சாருன்னு சொன்னா பெருநாள் முடிவு பண்ணிக்கிறோம். பால் குடிக்க மாட்டேன் வைங்க, இன்னும் ரமலான் இருக்குது அப்படின்னு மக்கள் எல்லாம் தீர்மானிச்சு இந்த காலையில சுபு தொழுது நினைச்சாங்களாம். குழந்தைய கொண்டு அம்மாட்ட கொடுத்தாங்களாம். பெருநாள் கண்டுபிடிக்கிற முறை, பெருநாள கண்டுபிடிக்கிற முறை என்ன? இந்த குழந்தைய கொண்டு அம்மாட்ட கொண்டு கொடுத்தாங்களாம். அம்மாட்ட பால் குடிச்சிருச்சான். பால் குடிச்சிட்டு வந்துட்டாங்களாம். ஆஹா, பால் குடிச்சு பெருநாள் வந்துருச்சு, ரமலான் முடிஞ்சிருச்சு, நோம்பு இருந்தா பால் குடிச்சிருக்குமா, நோம்புல பால் குடிக்காதுல, இப்படிங்கிற மாதிரி அப்துல் காதர் ஜிலானி பேர்ல இது எங்க வெள்ளி மேடையில. குழந்தைக்கு நோம்பு கடமையா? இப்படி குழந்தைய வச்சுதான் இப்படி முடிவு செய்ததா மார்க்கத்தில் இருக்குதா? ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைன் இருந்தாங்களே, அதை வச்சு ரசூலுல்லாஹ் மக்களுக்கு இப்படி சொன்னாங்களா? அப்ப இதெல்லாம் வந்து என்ன செய்யறது? பேரப்பிள்ளை ஒருத்தர் அவுலியா ஆயிட்டாரு, மகான் ஆயிட்டாரு. தாய் வயிற்றுல இருக்கும்போது நினைஞ்சாரு, அப்படியே திருட வந்தானா, தாய் வயிற்றிலிருந்து குத்து விட்டானா திருடனுக்கு, தாய் கற்பறையில இருந்துகிட்ட அப்படி பல்டி அடிச்சுட்டாங்க. இந்த மாதிரியான கட்டுக்கதையில புகுத்தி வந்த விளைவு என்ன? பள்ளிவாசலுக்கு பேர் மொய்தீன் பள்ளி. தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்களுடைய 90% பள்ளிவாசலுக்கு பேர் என்ன? மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல். மொய்தீன் ஆண்டவர் பள்ளின்னு பேர் வச்சிருக்கிற அல்லாஹ்வுடைய ஒரு பள்ளிக்கு ஏண்டா மொய்தீன் ஆண்டவர் பண்றீங்க? மற்றவங்களுக்கு தர்கா இருக்குதுல, இவருக்கு அவ்வளவு பள்ளி அவருடைய தர்கா. அப்ப அப்துல் காதர் ஜிலானிக்கு என்ன செய்வாங்க? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்க வீட்டுல நேர்ச்சி பண்ணுவாங்க, அப்துல் காதர் ஜிலானிக்கு அதை பண்றோம் இதை பண்றோம். அப்துல் காதர் ஜிலானிக்கு பகதாதுக்கு அப்படி கொடுக்க முடியும்? எங்களுடைய கொடுக்கிறது அப்துல் காதர் ஜிலானிக்கு நேர்ச்சி பண்ணா பள்ளிவாசல் கொடுப்பாங்க. பள்ளிவாசல் சொந்தக்காரர் யாரு? அப்துல் காதர் ஜிலானிங்கிறதுக்காக இந்த உங்க ஊர்லோட மொய்தீன் பள்ளி தான் பேரு. ஆறாம் பண்ணையில உள்ள அல்லாஹ்வுடைய ஒரு பள்ளிக்கு பேரு என்ன? முஹீதீன் பள்ளி, முஹீதீன் ஆண்டவர் பள்ளின்னு சிலர் போட்டிருப்பாங்க. உங்க ஊர்ல வெறும் முஹீதீன் பள்ளின்னு போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி எத்தனை ஊர்கள்ல அது மாதிரி இப்ப அல்லாஹ் மாத்திட்டு வர்றான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்னைக்கே மூத்தா போன ஒரு மனுஷன் பேர்ல என்ன செய்றீங்க? பள்ளிவாசல் உண்டாக்குறீங்க. ஏன் காரணம்? அவர் அல்லாஹ்வுடைய மகனாக நீங்கள் சித்தரித்தீர்கள் உலமாக்கள். இந்த பாவத்தில் யார் பங்கு? யாரா இருந்தா மேடையில இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள மேடை கையில வச்சிருந்தோம். உன்னுடைய உலமாக்கள் கையில தான் மேடை இருந்தது, சும்மாங்கிற மேடை. இதை கண்டிச்சியா? ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்களாம். மேராஜுக்கு போகும்போது அல்லாஹ்ட்ட பேசினாங்களாம். பேசும்போது அல்லாஹ் சொன்னானா, மெதுவா பேசு. யார் சொன்னா? அல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹ் பேசுறாங்க மேராஜில போய். அப்ப அல்லாஹ் என்ன பண்ணானா, முகமது மெதுவா பேசு, முஹீதீன் தூங்கி கொண்டிருக்கிறார், தொட்டில்ல முஹீதீன் தூங்கி கொண்டிருக்கிறார், நீ சத்தமா பேசி எழுப்பி விட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய தொட்டில்ல அவர் இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பிள்ளைங்கறாங்க. பாயிண்ட் விளங்குதா? அப்துல் காதர் ஜிலானி யாரா? அல்லாஹ்வுக்கு பக்கத்துல தொட்டில படுத்துக்கிறா, அவர் அல்லாஹ்வுடைய புள்ள. நீ தூதரு, புள்ளை தான் எனக்கு முக்கியம், தூதர் முக்கியம் கிடையாது. சத்தம் போடாத, தூக்கத்தை கிளப்பி விட்டுறாத அப்படின்னு சொன்னதாக வெள்ளி மேடையில் நீங்க சொன்னது இல்லையா? அது இந்த கதையை உண்டாக்குனது இல்லையா? அதே அப்துல் காதர் ஜிலானி அவர் வாழ்ந்த காலத்துல என்ன வச்சான்? ஒரு பையன் இறந்து போயிட்டானா, அம்மாக்காரங்க முறையிட்டாங்களா, அவுளியாவே
என் புள்ள மூத்தா போயிட்டான், நீங்க தான் காப்பாத்தணும். எப்ப மூத்தா போனா? இப்பதான் மூத்தா போனா ராத்திரி. இப்படி ஏன் எடுத்து பார்த்தாராம். அவர் மலக்குள் மௌத் என்ன செய்யறாராம், உயிரெல்லாம் அள்ளி போட்டு கூடையில அள்ளி போட்டு போயிட்டு இருக்கிறாராம். கூடையில ஒரு கூடையில உயிர்கள் எல்லாம் அள்ளி போட்டு யார் போயிட்டு இருக்கிறா? மலக்கு போயிட்டு இருக்கிறாரு. இப்படி எட்டி பார்த்தாராம். ஏய் மலக்குள் மௌத், மரியாதையா அந்த அப்துல் காதர் உசுரை விட்டுட்டு போ அப்படின்னாராம். பேர் அப்துல் காதர் இல்ல, ஒரு பேரு அப்துல் காதர் உசுரை விட்டுட்டு போ. அவர் என்ன பண்ணாராம், அதெல்லாம் முடியாது, அல்லாஹ் சொன்னபடி நான் எடுத்துட்டு போறேன்டாராம். உறுதியா இல்லையா இப்ப அப்படின்னாராம். முடியாதுன்னாராம் அவரு. உடனே ஒரு கைத்தை சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சாராம். கரெக்டா ஒரு காலில் மலக்கு காலில் மாட்டுச்சான். ஒரு வெட்டுதான் வெட்டினாராம். கூடையில் உள்ள எல்லா உசுரும் கொட்டி போச்சான். அன்னைக்கு ராத்திரி சத்தம்லாம் எந்திரிச்சாராம். கூடையில் உள்ள உசுரெல்லாம் கொட்டின உடனே எல்லாரும் எந்திரிச்சாராம். அன்னைக்கு யாரெல்லாம் செத்தானோ எல்லாரும் எந்திரிச்சு உட்கார்ந்தாராம். அவர் அல்லாட்ட போனாராம். என்னப்பா இங்க ஒண்ணு வெறுங்கையா வந்திருக்கு, என்ன இந்த ஒரு ஆளு கேட்டாரு, மாட்டேன்ன உன்னை கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, பேசாம விட்டு அம்புட்டை விட்டு வந்திருக்கேப்பா, ஒண்ணுதானே கேட்டாரு, உன்னை விட்டு வந்திருக்கலாம்ல. அல்லாஹ் அல்லாஹ் இங்க தோல்வி இறங்குறான். அல்லாஹ் யாருக்கு பயப்படுறான்? அல்லாஹ் அப்துல் காதர் ஜிலானிக்கு பயப்படுறான். இப்படி எல்லாம் பயாண்டு போட்டுக்கிட்டு மீலாதுன்னு போட்டு வெள்ளி மேடன்னு போட்டு கட்டுக்கதை விட்டீங்களே, அதனுடைய விளைவு என்ன? ஒரு பொம்பளை எல்லாம் நாங்கெல்லாம் எங்க தாயாரெல்லாம் பின்னாடி தெரிஞ்சுட்டாங்க. எங்க தாயாரெல்லாம் நாங்கெல்லாம் சிறுவர்களா இருக்கிற நேரத்தில் உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் அல்லாஹ் ரசூல் மொய்தீனே, அல்லாஹ் ரசூல் மொய்தீனே, கீழே விழுந்தா யா மொய்தீனேம்பாங்க. எங்க அம்மா நாங்க கீழே விழுந்தாலும் அவங்க கீழே விழுந்தாலும் என்ன சொல்லுவாங்க, யா மொய்தீனே. எப்படி ஆக்கிட்டீங்க? அல்லான்னு வர வேண்டிய வாயில என்னைக்கே செத்து போன ஒரு ஆளுடைய பேரை சொல்லி கூப்பிட சொல்லிட்டீங்க. அல்லாஹ் கண்ணு முன்னாடி காட்டுறான். அடிச்சான் பாம்பு. ஒரு விஷயத்துல அவன் பாராட்ட தான் வேணும். இந்த ஈராக்ல அவன் என்ன பண்ணான பண்ணலையோ, இந்த அப்துல் காதர் ஜிலானிக்கு அடிச்சான் பாருங்க. ஒண்ணு பண்ண புத்து புத்துன்னு போட்டான் பாம்ச விமானத்தில் இருந்துகிட்டு. ஏன் அப்துல் காதர் ஜிலானி அங்க போயிட்டு இருக்க வேண்டியதானே? மலக்குள் மௌத்தை சுண்டி இழுத்தவர் ஜார்ஜ் புஷ் சுண்ட வேண்டியதானே? அவர் அடங்கி இருக்கிறது எங்க ஈராக்ல. எந்த அப்துல் காதர் ஜிலானி மொஹிதீன் ஆண்டவர்னு சொல்றீங்களோ அந்த ஆண்டவர் குடியிருக்கிற இடம் எது? அந்த பகுதாது, அந்த ஈராக். அங்கதான் உன்னை போர் போட்டு போட்டான். சுக்குநூறா செதறி போச்சு. எது? அப்துல் காதர் ஜிலானியுடைய தர்கா சமாதி எல்லாம் தூள் தூள் பொடி பொடியாகுது. அங்கிருந்து ஒரு கட்டை விட்டு அடிக்க வேண்டியதானே? விமானத்தை சுட வேண்டியதானே? அல்லாஹ் காட்டுறான். ஒண்ணும் இல்ல, வெறும் சமாதி, ஒண்ணும் கிடையாது. செத்து போன ஆட்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது கண்ணுக்கு முன்னாடி நிரூபிக்கிறான். நீங்க எங்க உட்கார்ந்து யாமுகிறீங்க? அவர் அங்க கொண்ட பாம்பை தடுக்க முடியாது முடிச்சுட்டு இருக்கிறாரு. அங்க கொண்ட பாம்பை அவருக்கு என்ன செய்ய முடியல, தடுக்க முடியல. இங்க உட்கார்ந்தா யாமோ இது, நின்றா யாமோ இது, படுத்தா யாமோ இது. எந்த அளவுக்கு என்று கேட்டால், நாங்கெல்லாம் சிறுவர்களா இருக்கும்போது ஒரு நிலையை சொல்றேன். பெண்களுக்கு பிரசவம் வேதனையில துடிப்பாங்க. அல்லா அல்லான்னு அந்த பொம்பளை தெரியாம சொல்லிச்சுட்டு வைங்க, ரெண்டு கிளவி வந்து உட்கார்ந்து சொல்லு, யாமோ இது சொல்லு, அப்பதான் லேசாகும். யாமோ இது சொன்னா என்ன ஆகுமா? பிரசவம் லேசாகுமா? பாவிகளை ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது கூட படைச்ச ரப்பை கூப்பிடாம, உன்னைய படைக்காத, நீ பார்க்காத, எந்த சக்தியும் இல்லாத, இன்னைக்கு மூத்தா போய்விட்ட ஒரு மனுஷனை கடவுளாக்கி வைத்திருக்கிறீர்களே, இதுக்கு யார் காரணம்? முஹிதீன மக்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்லாம தெரிஞ்சா? குர்ஆனை தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரிகிறது. ஹதீஸை, புகாரியை, முஸ்லிமை தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரிகிறது. அபூபக்கரை தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரிகிறது. உமர் உஸ்மானுடைய வரலாறு தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரிகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் உள்ள நபிமார்கள் பெயரையும் வரலாறையும் தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரியுதுன்னா அதுக்கு காரணம் யார்? முஹிதீன மக்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்லாம தெரிஞ்சா? குர்ஆனை தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரிகிறது. ஹதீஸை, புகாரியை, முஸ்லிமை தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரிகிறது. அபூபக்கரை தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரிகிறது. உமர் உஸ்மானுடைய வரலாறு தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரிகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் உள்ள நபிமார்கள் பெயரையும் வரலாறையும் தெரியாத இந்த மக்களுக்கு முஹிதீனை தெரியுதுன்னா அதுக்கு காரணம் யார்? இது இந்த வெள்ளி மேடைகள். இதுல உள்ள கட்டுக்கதைகளை கேட்டு இப்படித்தான் நீங்க மூளைச்சலை பண்ணினீர்கள். எல்லாம் உண்டாக்குனது நீங்க தான், இதை பரப்புனது நீங்க தான். அவுலியாக்கள், மகான்கள் இந்த பித்துக்களை உண்டாக்குனது யாரு? இந்த மார்க்க அறிஞர்கள் பேர்ல இருந்தவர்கள் தான். அது கருவியா பயன்படுத்தினது எதை? இந்த வெள்ளி ஜும்மா மேடைகளை. அப்ப ஜும்மா மேடைகள் என்பது
சரியான முறையிலே பயன்படுத்தப்பட்டிருக்குமையானால், குர்ஆன் சொல்லப்பட்டிருக்குமையானால், ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்குமையானால், இந்த சமுதாயத்தில் நிலவுகிற மூட நம்பிக்கைகள் கட்டுக்கதைகள் சொல்லப்பட்டிருக்குமையானால், எங்களுக்கு என்ன வேலை? இது தேவையா? நாங்க எதுக்கு போய் கத்திக்கிட்டு இருக்கிறோம்? நாங்க வேற வேலை பார்த்துட்டு போயிருப்போம். உலமாக்கள் தங்களுடைய கடமைகளை செய்ய தவறினார்கள். இந்த வழிகேட்டுக்கு அவர்களே காரணமாக இருந்தார்கள். யூத பாதிரிமார்கள் எப்படி அந்த மக்கள் வழிகெடுப்பதற்கு காரணமாக இருந்தார்களோ, மக்கள் நரகத்தின் பாதை இருந்து செல்ல காரணமாக இருந்தார்களோ, அத்தனை வேலைக்கும் இந்த ஜும்மா மேடையை உலமாக்கள் பயன்படுத்தினார்கள் என்பதுதான் அடிப்படையான விஷயம். இப்ப என்ன ஆரம்பித்திருக்கா தெரியுமா? எல்லா மேடையும் யூனிஃபார்மா. தமிழ்நாடு கூட என்னன்னு தெரியல, எங்க பேசினாங்க, என்ன முடிவெடுத்தாங்க விளங்கல. எந்த ஊர்ல எடுத்துக்கொண்டாலும் ஒரு 3 வாரமா பயான் கூட என்னது, 4 வாரமா இதுதான். இந்த மாதிரி வந்துட்டாங்க, வளர்றாங்க, அவங்க விடக்கூடாது, ஊண்டுகிட்டு உடனே என்ன செய்யறது? வரல ஆட்டுகிறார்கள். தொப்பி போடாவிட்டால் அவன் காபிரு, தொப்பிதான் இஸ்லாத்துக்கு அடையாளம். பயான்ல இப்ப டாபிக் என்ன? தொப்பிதான் முஸ்லிமுக்கு அடையாளம். வரலாற்றி எங்கள் தொழுகை கெடுக்கிறார்கள், சத்தம் போட்டு ஆமீன் சொல்கிறார்கள், நெஞ்சில கையை கட்டுகிறார்கள், கூட்டுத்துவ ஓத மாட்டேன் என்கிறார்கள். இதுதான் டாபிக்கா எடுத்துக்கொண்டு எல்லா பள்ளிகளிலும் பேசப்படும். நல்லா பேசுங்க. எப்படி பேசணும்? நாங்கள் எடுத்து கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ற விதத்தில் பேசுங்க. நாங்கள் சொல்வது தவறு என்பதை நிரூபிக்கிற விதத்தில் பேசுங்க. சந்தோஷப்படுவோம். எப்படி பேசுறீங்க? வாதங்களை வைக்காம திட்டுறீங்க, ஆதாரங்களை முன்வைக்காமல் ஏசுகிறீர்கள். நீங்கள் சலாம் கொடுத்த பிறகு கூட்டு துவான்னு ஒரு துவா ஓதுறீங்களா இல்லையா? இதை நாங்க கூடாதுங்கிறோம். இதை நீங்க சும்மாவே திட்டுறீங்க. கூட்டுத்துவா ஓத மாட்டேங்கிறாங்க, சும்மா பயன் பண்றீங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? தொழுகை சலாம் கொடுத்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துவா செஞ்சாங்கன்னு ஒரு ஹதீஸை காட்டு. நாங்கள் ஓத ரெடி. இதுக்கே திட்டணும்? காட்டினா செஞ்சுட்டு போறோம். காட்டு. பெருசா விட்டு நாங்க எதிர்பார்க்கலையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு ஜமாத்தாகத்தான் எல்லா தொழுகையும் தொழுதாங்க. மக்காவுல ஒளிஞ்சு எழுதி தொழுதாங்க. மதீனாவில் இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சாங்க? ஜமாத்தா தொழுதாங்க. 10 வருஷ காலம். ஒரு நாளைக்கு 5 வக்து, மாசத்துக்கு 150, வருஷத்துக்கு 1800. 10 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 18,000. 18,000 வக்துகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தாக அந்த மக்களுக்கு தொழுவித்தார்கள். இந்த 18,000 தொழுகையில நீ 18,000க்கு நீ காட்ட வேணாம், 17,000 கூட காட்ட வேணாம், 15,000 கூட காட்ட வேணாம், 1000 தொழுகை கூட நீ காட்ட வேணாம். ஒரு வக்து தொழுகை காட்டு. ஒரு வக்து, வேற ஒண்ணு வேணாம். 18,000 வக்து தொழுகையில ஒரே ஒரு வக்து தொழுகையில ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள், சலாம் கொடுத்தார்கள், துஆ செய்தார்கள். நாங்கள் எல்லாம் ஆமீன் சொன்னோம். இப்படி ஒரு ஹதீஸை காட்டு. உடனே செய்ய நாங்க ரெடி. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு காட்டிவிட்டால் அடுத்த நிமிஷம் அமல்படுத்துவதாக நாங்க இருப்போம். ஏன் திட்டுறீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் செய்யாத ஒண்ணு செய்யறீங்க, அதை ஒண்ணு வீடு இல்லாட்டி ஆதாரம் காட்டு. உன்னுடைய கடமை என்ன? அதை விட்டு தொலை. இது தப்பு. இந்த மாதிரி ஒரு துவா மார்க்கத்தில் இல்ல. எல்லாத்துக்கும் சேர்த்து நீ எப்படி ஹோல்சேல் துவா கேட்ப? ஒரு அஜர் துவா செய்யறாரு, என்ன கேட்கிறாரு? யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் அதிகமாக்குங்கிறாரு. நீ ஆமீன்கிறிய, அவருக்கு ரிஸ்க் அதிகமாக்குறன்னு என்ன அர்த்தம்? நீ மண்டையை பொண்ணுன்னு அர்த்தம். ரிஸ்க் அதெல்லாம் கிடைக்குது. அடே, வியாபாரி ரிஸ்க் அதிகமாக கேட்டா வியாபாரத்தை அதிகமாக்குன்னு அர்த்தம். விவசாயி ரிஸ்க் அதிகமாக கேட்டா நிறைய விளைய பயிர்கள் முளைக்கட்டும் அர்த்தம். ஒரு அஜர்த்து நிறைய ரிஸ்க் தானே என்ன அர்த்தம்? நீங்க 4 பேர் மண்டையை போட்டா கம்மியா கிடைக்கும், 40 போட்டா நிறைய கிடைக்கும்ல. நீ ஆமீன்கிற, நீங்க மண்டையை போட வை. என்ன எதுக்கு அறிவு பொருந்துதா? அப்ப எதுக்கு நீ ஹோல்சேல் துவா பண்றீங்க? ஒவ்வொரு மனுஷனுக்கும் செய்யணும். அவனுக்கு தனித்தனி தேவை இருக்கிறது. உன் தேவை நீங்கள், ஏன் தேவை நான் கேட்கிறேன். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும்? இந்த கூட்டுத்து வாங்குற ஒன்றை நீங்க உண்டாக்கி வச்சிருக்கீங்க. இதுல ஒரு இஹ்லாஸ் இல்ல, ஒரு இறையச்சம் இல்ல. இப்படி தூங்கி வெளிஞ்சிட்டு கேட்கறீங்க, என்ன கேட்கறீங்க அவனுக்கு விளங்க மாட்டேங்குது. 2 காட்டு பிந்தி வந்து தொழுறான. நாங்க விரல ஆட்டுனா இடைஞ்சல்ங்கிறிய நீ. சலாம் கொடுத்த பிறகு நாங்க லேட்டா வந்து 2 காட்டு தொழுகிறோம். எங்களை தொழுவ முடியாம கொடுக்கணும் கத்திட்டு ஓதிட்டு இருக்கிறியப்பா, அது இடைஞ்சலா இல்லையா உனக்கு? நாங்க ஆட்களை நீ கவனிக்காட்டி உனக்கு எந்த தொந்தரவும் இல்ல. நீ ஓதுறத கவனிக்காத கால வந்து விழுவுத பஞ்சாரசியில தொழுகிறப்ப தொழுவ 2 காட்டு பிந்தி போறீங்க இல்லங்க, பிந்தி போய் தொழுவுறீங்க. அவர் சலாம் கொடுத்துறாரு, எந்திரிச்சு தொழுவ போனோம்னா நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அவர் ரப்பனா ஆத்தினாங்கிறாரு. நம்ம ரஹ்மான் ஓத முடிய மாட்டோம்.